கருப்பு வெறியா இருக்குங்க, வெறியா. அந்த வெறி இன்னும் இறங்கல. கருப்பு சாமியை வந்து இறங்கின மாதிரி தான் எல்லாரும் ஆடிக்கிட்டு இருந்தோம். இதுதாங்க கம்பேக். இப்படிதான் எங்க அண்ணனை பார்க்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். அண்ணனை வந்து நாங்க நிஜ வாழ்க்கையிலேயே வந்து சாமியா தான் பாத்துக்கிட்டு இருக்கோம். நிறைய பேத்துக்கு உங்களுக்கே தெரியும், நிறைய பேத்துக்கு அவர் எவ்வளவு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. சாமியா பாக்கிறத தவிர வேற எப்படியும் எங்களால பார்க்க முடியாது. இன்னைக்கு நாங்க எப்படியெல்லாம் இமேஜின் பண்ணி வச்சிருந்தோமோ அதை விட டபுள் ட்ரிபிள் டைம்ஸ் வந்து அவரை வந்து கருப்பு சாமியா காட்டியிருக்காங்க. அதுக்காக ஆர்ஜேபிக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ். ஆல்சோ சாய், ஹேட்ஸ் ஆஃப் சாய். சாயோட மியூசிக்னாலதான் எல்லா சீன்ஸுமே எலிவேட் ஆயிருக்குன்னு நான் சொல்லுவேன். பக்காவா சீட் ஆயிருக்கு எல்லா மியூசிக்குமே. எல்லாரும் சாமி வந்துச்சான்னு கூட தெரியல, எல்லாரும் சாமி அந்த மாதிரிதான் உள்ள ஆடிக்கிட்டு இருந்தாங்க. இன்னும் 4-5 தடவை பார்த்தா கூட அந்த வெறி வந்து அடங்காதுன்னு தான் நான் சொல்லுவேன். கிளைமேக்ஸ், இன்டர்வல் சீன்ஸ், இது வந்து கண்டிப்பா நீங்க நேர்ல விட்னஸ் பண்ணா மட்டும்தான் அந்த வெறித்தனம் புரியும். நெகட்டிவ் ரிவ்யூஸ் வரதா செய்யும், அது எப்பவுமே அடிக்கிறது தான். அது வாங்கி அதை கேட்டுட்டு நீங்க பார்க்காம இருக்காதீங்க. எல்லாரும் வந்து பாருங்க. எவ்வளவு தடைகளை தாண்டி இவ்வளவு பேர் வந்திருக்காங்கன்னு நினைக்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கெல்லாம். ஒன்லி ஹாப்பி டியர்ஸ். அவர் பாவங்க, நான் அவர் நினைச்ச மாதிரி படம் வந்து செமையா வந்திருக்கு. எவ்வளவோ கஷ்டப்பட்டு எல்லாருமே தான் கஷ்டப்பட்டிருக்காங்க இந்த இதுல. ஆர்ஜேபின்னு மட்டும் கிடையாது, நிறைய கேஷ் அண்ட் க்ரூஸ் வந்து கஷ்டப்பட்டிருக்காங்க. அதுக்கேத்த மாதிரி வேலைப்பாடுதான் இது. வேற லெவல்ல இருக்குங்க. த்ரிஷா சூர்யா காம்போ வந்து கியூட்டா இருந்துச்சு எப்பவும் போல. இவ்வளவு நாள் கழிச்சு பார்த்ததுல வந்து சந்தோஷமா இருக்கு. த்ரிஷா தான் மெயின் லீடிங் கேரக்டர் மாதிரி. அவங்க தான் மெயின் கேரக்டருங்க. த்ரிஷா தான் மெயின் கேரக்டரே. வேற லெவல்ல பண்ணியிருந்தாங்க. ரெஃபரன்சஸ், சர்ப்ரைசஸ் எல்லாம் நிறைய இருக்கு. நீங்க தான் நேர்ல விட்னஸ் பண்ணா மட்டும் தான் புரியும். அதான் சொல்றேன், இன்டர்வல் பிளாக்கும் கிளைமேக்ஸும் வந்து அன்எக்ஸ்பெக்டட். அதுவும் கிளைமேக்ஸ்ல வேற லெவலுங்க. இன்டர்வல் பிளாக் மஜாவான இன்டர்வல் பிளாக். இவ்வளவு வருஷம் வெயிட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு படம் வந்ததுல வந்து இதை தவிர வேற என்ன வேணும் எங்களுக்கு, அந்த மாதிரிதான் இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் பண்ண மாதிரி இல்ல, ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் தானே வில்லன் கேரக்டர் மாதிரி தான் இருந்தது. அதுவும் சூர்யானன் கூட நடிக்கும் போது ஆப்போசிட் ரோல்ல வந்து சூப்பரா இருந்தது. ஹியூமரும் ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அவரோட படம் நிறைய பார்த்துருப்போம், ஹியூமர்ல எப்படி இருக்கும்னு. அழகா வந்து உட்கார்ந்து இருந்தது. எல்லா கேஸ்டுமே நல்லா இருந்துச்சுருந்தாங்க. ஒரு கேஸ்ட் கூட வந்து லைக் ஓகே அப்படின்னு இல்லை, எல்லாருமே சூப்பரா இருக்கு. சிரிப்பெல்லாம் வரலைங்க. யாரு கூட ஃபைட் பண்றாங்க? எங்க அண்ணன் கூட. சிரிக்க வேண்டிய இடத்துல சிரிச்சோம், வெறியா இருக்க வேண்டிய இடத்துல வெறியா இருந்தோம். அந்த ஹியூமர் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. ஆக்சுவலா நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. எமோஷனல் சீன்ஸும் இருந்துச்சு, எமோஷனல் சீன்ஸும் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. எல்லாமே அஸ் ஓவராலா வந்து ஒரு கரெக்டான கம்பேக்கான பிக் சம். அதுக்கு வார்த்தைகள் இல்லைங்க. கருப்பு சாமின்னு சொன்னா அவரை டிஸ்கிரைப் பண்ண முடியுமா? எல்லாரும் சாமியை வேண்ட மாதிரிதான். கருப்பு சாமி படம் வந்து கருப்பு சாமி மாதிரியே இருக்கு. மஜாவா அதனாலதான் இன்னும் வெறி அதிகமா இருக்குன்னு நினைக்கிறேன். நேற்று ரிலீஸ் ஆகாம இன்னைக்கு ரிலீஸ் ஆகி இத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒர்த் த வெயிட்னு சொல்லுவேன் நான். இவ்வளவு நாள் வெயிட் பண்ணதுல வந்து ஒர்த்தான படம், பயங்கரமான படங்க. செமையா மஜாவா இருக்கு. சூப்பரா இருக்கு. பயங்கரம் ப்ரோ. படம் ரொம்ப நல்லா இருக்குங்க. சூப்பரா இருக்கு. சூப்பரா பண்ணிருக்காரு. ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு. கம்ப்ளீட் 100% பிளாக் பஸ்டர் தான். ஒரு நல்ல மெசேஜ் இருக்கு, அதை கரெக்டா கன்வே பண்ணிருக்காங்க. அண்ட் அது ஃபேமிலி ஆடியன்ஸ் அண்ட் ஒரு என்டர்டைன்மெண்டாவும் கொண்டு போயிருக்காங்க. ஸோ அதனால எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆயிடுச்சு. நிறைய இருக்கு, நிறைய மாஸ் எலிமெண்ட்ஸ், சர்ப்ரைஸ் எலிமெண்ட்ஸ்லாம் இருக்கு. அது எல்லாருக்குமே பிடிக்கும். சூப்பரா யூஸ் பண்ணிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் அவரோட டாமினேஷன் தான் இருக்கு மூவில. எஸ்பெஷலி சவுத் பீப்புள் ஃப்ரம் சவுத் இன்னும் கொஞ்சம் கனெக்ட் ஆவாங்க அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. அவங்களோட ரோல் அவங்க சூப்பரா பண்ணிருக்காங்க. இது வரைக்கும் நம்ம பார்க்காத ஒரு ஃபேஸ் அது ரொம்ப நல்லாவே பண்ணிருக்காங்க. அவங்களும் சூப்பரா பண்ணிருக்காங்க. எல்லாரோட ரோலுமே நல்லா இருக்கு. அந்த மாதிரி எல்லாம் இல்ல. அவங்களுக்கும் ஒரு நல்ல ரோல் இருக்கு. அதை அவங்க கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணி எல்லாமே இருக்கு. ஒரு கம்ப்ளீட் என்டர்டைன்மெண்ட் மூவி. ஸோ கண்டிப்பா எல்லாருக்குமே பிடிக்கும். ஆல் கைண்ட் ஆஃப் ஆடியன்ஸுமே ரீச் ஆகும். சூப்பரா இருக்கு. லீட் கொடுத்துருக்காங்க. அது மேபி நெக்ஸ்ட் வந்தா நல்லா இருக்கும். மியூசிக் நல்லா இருக்கு. பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சூப்பரா பண்ணிருக்காங்க. நேற்று கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்ஸ் இருந்தது, பட் அதை இன்னைக்கு நல்லா கவர் அப் பண்ணிருக்காங்க. வொர்த் வெயிட்டிங் தான் சொல்லுவேன். படம் சூப்பரா இருக்கு. தெரிக்குது, ஃபீஸ்ட் தெரிச்சிருக்காரு. பிளாஸ்ட் படத்துல என்ன வர சொல்றாங்கன்றது பார்த்தா தெரியுங்க. ஏன்னா ட்ரைலர்ல சொன்னது கொஞ்சம் தான், படத்துல சொன்னது டெப்தா சொல்லியிருக்காங்க. ஸோ படம் பார்த்தா நல்லா தெரியும். நான் சொன்னது எங்களுக்கு ரெட்ரோவே கம்பேக் தாங்க. நாங்க இதை கம்பேக் எல்லாம் சொல்ல மாட்டோம். வந்த ஒரு சீனும் அப்படியே செதுக்கி இருக்காரு. படத்துல வர சூர்யா மட்டும் தான் பிடிக்கும்னு இருந்துச்சு. ஆனா ஆர்ஜேபியே வந்து ஈக்குவலா வந்து ஸ்கிரீனை வந்து இது பண்ணி நடிச்சு கொடுத்துருக்காரு. ஏங்க நாங்க சூர்யா சொன்ன மாதிரி எங்களுக்கு எவ்வளவு கோடி அடிக்கும்ன்றது முக்கியம் கிடையாதுங்க. எங்களுக்கு படம் நல்லா இருக்கு. நேத்து ரிலீஸ் ஆகிறதுக்கு இன்னைக்கு ரிலீஸ் ஆனது எங்களுக்கு வெயிட்டிங்க்கு எங்களுக்கு வருதுதான். பீக் சினிமா லோடிங் தான் ட்ரைலர்ல சொன்ன மாதிரி. என்னங்க 100 கூட கொடுப்பேங்க நான்.
ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. தென் மாவட்டங்கள்ல மனசு உருகி வழிபடுற தெய்வம் கருப்பு, ஓகேவா? சோ அந்த கருப்பு தெய்வத்தை, கருப்பு சாமியை மையப்படுத்தி படமா எடுத்திருக்காங்க. நீதிமன்றங்கள்ல நடிக்கிற அநீதியை தட்டி கேட்கிற மாதிரி இருக்கு. திரிஷா மேடம் வித்தியாசமான ரோலா நடிச்சிருக்காங்க, ஓகேங்களா? லவ் ரொமான்ஸ் அந்த மாதிரி இல்லாம அநியாயத்தை தட்டி கேட்கிற மாதிரி இருக்கு. அதே சமயத்துல ஆர்ஜே பாலாஜி சார் வந்து ஹீரோக்கு ஈக்குவலா ரோல் பண்ணிருக்காரு, ஹீரோக்கு ஈக்குவலா நடிச்சிருக்காரு. அதுவும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுப்பா. படம் நல்லா இருக்கு, குடும்பத்தோட பார்க்கலாம். எஸ்பெஷலி தென் மாவட்டங்கள்ல வந்து இது ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கும் சார். ஆக்சுவலா ஒரே ஒரு சீன் மட்டும் வேணும், நம்மளோட சீன் ரிமூவ் ஆக்சுவலா இதுல வரல, அதனால ஒண்ணும் இல்லை சார். அந்த ஒரு சீன் தானே. நான் 2 நாளைக்கு முன்னாடி ஆர்ஜே பாலாஜி சாரோட இன்டர்வியூ பார்த்தேன். அந்த வாட்டர்மெலன் சீன் வந்து ஆக்சுவலா யார் பண்ணாங்கன்னே நம்மளோட 2K கிட்ஸுக்கு தெரியல. ஏன்னா வாட்டர்மெலனை பார்த்தாலே எல்லாருக்கும் நம்ம ஞாபகம் தான் வருது இல்லையா? ஸோ அந்த ஒரு கன்ஃபியூஷன் அந்த பல அவர் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு இன்டர்வியூல சொன்னாரு. அப்பயே நான் புரிஞ்சுக்கிட்டேன், சரி அந்த டீன் ஒருவேளை இருக்கலாம் இல்லாம போகலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சேன். அதனால ஒண்ணும் இல்லை சார். அந்த ஒரு சீன் மட்டும் தான் நம்ம போனோம். அடுத்த படங்கள் வந்து நேத்தா நான் ஒரு படத்துக்கு டப்பிங் பேசிருக்கேன் சார். அதுல இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் ஆகிறேன். அது ஆகஸ்ட் மாசம் ரிலீஸ் ஆகும். ஸோ அடுத்தடுத்த படங்களை நம்மளோட இதை காமிச்சிக்கலாம். ஆல்ரெடி வாட்டர்மெலன் சீனை நம்ம 3 படத்துல பண்ணிட்டோம், பெரிய பெரிய படம். விஜய் சேதுபதி சார் படத்துல பண்ணிட்டோம், லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி LIKல பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் அக்யூஸ்னு ஒரு படம் வந்துச்சு. 3லயுமே நம்ம பிக் ஸ்கிரீன்ல ஒரே சீனை 3 தடவை கொண்டு வந்துட்டோம். ஸோ அதனால ஒன்றும் இல்லை சார். சரி அப்படிலாம் இல்லை சார், அப்படிலாம் இல்லை சார். வந்தவங்க எல்லாருமே சூர்யா சாரோட ஃபேன்ஸ் தானே. சூர்யா சாரோட ஆக்டிங்கை வந்து எல்லாரும் நல்லா பார்த்துட்டு ரசிச்சுட்டு சந்தோஷமா திருப்தியா தான் போறாங்க. அவங்களுக்குலாம் ஒரு விருந்தளிச்ச மாதிரி இருந்துச்சு. பல போராட்டங்களுக்கு பின்னாடி, பிரச்சனைகளுக்கு பின்னாடி இந்த படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. நேற்று இதை விட கிரௌடு பயங்கரமா இருந்துச்சுப்பா. ஆக்சுவலா இன்னைக்கு கொஞ்சம் கிரௌடு கம்மியாயிருச்சு. புக்கிங் எல்லாம் கம்மியானது காரணம் திடீர்னு உங்க காலையில தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க டிக்கெட்ஸ். அதனால பல குழப்பங்களுக்கு இடையில இப்ப அந்த படம் ரிலீஸ் ஆயிருக்குப்பா. சார் விஜய் சார்னாலதான், சாரி அப்படி கூட சொல்லக்கூடாது, சாரி, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவர்கள்னாலதான் இந்த 9 மணி காட்சியே நடந்திருக்கு. அவருக்கு எல்லாருமே நன்றி சொல்றாங்க. தமிழ் திரையுலகம், ஆர்ஜே பாலாஜி சாரு, SR பிரபு அண்ணா எல்லாருமே பாக்குறேன் அவங்க ட்விட்டர் பேக்கத்துல முதலமைச்சருக்கு நன்றி சொல்லி போட்டிருக்காங்க. அவர்னாலதான் இந்த 9 மணி ஸ்பெஷல் ஷோவே கிடைச்சிருச்சு, இல்லாட்டி கிடைச்சிருக்காது இல்லையா? நிறைய இளைஞர்கள் ரசிகர்கள் திருப்தியா போறாங்கன்னா இதுக்கு காரணமே முதலமைச்சர் விஜய் சார் அவர்கள் தான். ரொம்ப சூப்பரா இருந்துச்சுப்பா. ஆக்சுவலா ஒரு லவ் ரொமான்ஸ் அந்த மாதிரி இல்லாம அநியாயத்தை தட்டி கேட்கிற மாதிரியா இருந்துச்சு இல்லையா? அது ரொம்ப வித்தியாசமான ஆங்கிள். திரிஷா மேடம் லைஃப்ல இது ஒரு வித்தியாசமான ஆங்கிளா இருந்துச்சு சார். ஆக்சுவலா அது பிரச்சனை முடிஞ்சு இருந்தாலும் என்னன்னா, ஒரு வாய்ப்பு கேட்டு போற புதுசா வர்றவங்களுக்கு இப்போ டிவி சேனல் நிறைய இடங்கள்ல கொக்குத் கோமாளி மட்டும் இல்லை சார். நான் பிக் பாஸ் போறதுக்கு முன்னாடியே ஒரு டிவி சேனலுக்கு ஒரு ஆடிஷன் போயிருந்தேன், வர சொல்லியிருந்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா பசங்களும் என் கூட வந்து அசிஸ்டண்ட்டை போய் பேசுவாங்க, என்கிட்ட வந்து பேசவே இல்லை. காரணம் நம்ம போனாலே என்னடா அது இவர் இங்கே வந்துட்டாரா, எல்லா பக்கமும் வாய்ப்புகள் நம்மளை தேடி வருது, நம்மளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, எங்க அடுத்த ஒரு கண்டென்ட்டா மாறி வரோன்னு பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்காக சார் வாய்ப்பு கிடைக்கின்றக்காக நம்மளுக்கு நடந்த அநீதியே எனக்கு மூடி மறைக்க விரும்பல. டெலிவிஷனை பொறுத்த வரைக்கும் என்னை நல்லா தான் பயன்படுத்திக்கிட்டாங்க. டெலிவிஷனை நான் குறைய சொல்ல மாட்டேன். நான் போனேன், பிரச்சனையே ஆனாலும் எனக்கு வந்து பேமெண்ட்லாம் போட்டு விட்டாங்க சார் விஜய் டிவி. ஏன்னா நான் வந்திருக்கேன் இல்லையா, வந்திருக்கேன் அப்படியே ஷூட் பண்ணேன் எனக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு சில நபர்கள்னால பொறாமையினால பிரச்சனை பண்ணி இவரை அமிச்சிட்டா நம்மளுக்கு ஃப்ரீயா இருக்கும் அப்படின்ற ஒரு ஆங்கிள் கொண்டு போறாங்க சார். நிறைய நபர்கள் சார், ஒரு ஆள் 2 ஆள்னு சொல்ல முடியாது. ஆல்ரெடி நடந்த பிரச்சனை நீங்களே பார்த்துருப்பீங்க. அந்த நபர்களோட இப்ப நான் சொன்னேன் இல்லையா, அந்த நபர்களோட எனக்கு எந்த வித முன்னுறதும் கிடையாது சார். நல்லா மரியாதையே தான். மாக்காப்பா சார்லாம் சார்ன்ற வார்த்தைக்கு மரியாதை பேசினவர். ஏன்னா சீனியர், வயசுலயும் சீனியர், ஏஜ்லயும் சார் தான் நான் கூப்பிடுவேன். புகழ் அவங்க கிட்ட எல்லாம் எனக்கு பழக்கமும் கிடையாது சார். ஏன்னா நான் சென்னையில இல்ல, நான் வந்துட்டு வேலையை முடிச்சுட்டு உடனே மதுரைக்கு ஓடி போயிருவேன். ஸோ சம்மந்தமே இல்லாம நம்மளை வந்து அட்டாக் பண்ணி பிரச்சனை கிரியேட் பண்றதுக்கு காரணம் நம்மளோட வளர்ச்சி சார். பிக் பாஸ் போயிட்டேன் சார், ஒரு 4-5 படம் நடிச்சிட்டேன் சார். அடுத்த படங்களை நல்லா இதுதான் சார் இப்ப எல்லாருக்கும் பிரச்சனையா இருக்கு, கண்ணை உறுத்துது. கண்டிப்பா சார், கண்டிப்பா. அதான் அது அந்த பாதையை நோக்கி தானே போறோம், அந்த பாதையை நோக்கி தான் போறோம். கூடிய விரைவில் ஹீரோவை வளம் வந்துடலாம் சார், 1 or 2 இயர்ஸ்லாம். அது என்ன சொல்லலாம், வாய்ப்பு கிடைக்கிறதே கஷ்டமா இருக்கு. கேரக்டர் ரோல் 3 படத்துல நம்மள முகத்தை தான் காமிச்சிருக்காங்க. கேரக்டர் ரோல் ஃபர்ஸ்ட் வந்து விஜய் சேதுபதி சார் மாதிரி பவானியா வருவார்ல, ஒரு வில்லன் கேரக்டர் கிடைச்சா நல்லா இருக்குன்னு தோணுது. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி ஒரு வில்லனா வளம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுத்த வருஷம் பத்தி யோசிப்போம். வாட்டர்மெலனா சினிமாவிலே இன்னும் பிள்ளையார் சொல்லி விதையோ பொடலையே சொல்லும், அதுக்கு நீ நீங்க சொன்னாப்புல கண்ணு நீங்க கேட்ட கொஸ்டின் சூப்பர் கொஸ்டின். அதாவது மக்கள் நினைச்சா 50 வருஷம் ஆட்சி கட்சி நடத்தினாங்க, 50 வருஷம் ஆட்சி நடத்தினாங்க, ஓகேவா? பெரிய லெவல்ல இருந்தாங்க. 14 மந்திரிகள் எல்லாத்தையுமே வந்து சுக்குநூறா உடைச்சு ஒருத்தர் உங்களை மாதிரி 2K கிட்ஸ் உங்களை மாதிரி நபர்களால போய் சிஎம் பதவியில உட்காந்துட்டாரு. மக்கள் நினைச்சா யாரனாலும் எந்த நேரத்துலனாலும் எந்த பதவியிலையும் உச்சத்துக்கும் கொண்டு போய் உட்கார வைக்க முடியுமா? இதுதான் நீங்க கேட்டது உண்மைதான். 2K கிட்ஸ் பசங்க ஃபர்ஸ்ட் எல்லாரும் ட்ரோல் பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க, இது பண்ணுவாங்க. நாள் ஆக 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 அவங்களுக்கே அது பிடிக்க ஆரம்பிச்சிருப்பான். பெரிய நடிகர்களுக்குமே ட்ரோல் மூலியமா தான் பெருசா ஃபேன்ஸ் கிளப் உருவாச்சு. உண்மையா இல்லையா? விஜய் சார் வந்து ஆட்சி வந்து 1 வாரம் ஆகுது, ஆனா அவர் மேல நிறைய விமர்சனங்கள்லாம் வருது. சூப்பரா பண்ணிட்டு இருக்காரு கண்ணு. மதுவிலக்கு அமல்படுத்திட்டாருல நிறைய.
நிறைய மதுபான கடைகளை மூடி இருக்காரு. இது ஒரு பெரிய சமுதாய சீர்திருத்தம் சார். அனைத்து குற்றங்களும் நடக்கிறதுக்கு ஒரே காரணம் மதுதான். அதையே ஒழிச்சிட்டாரு. நிறைய இளைஞர்கள் வந்து இதுல இருந்து தப்பிச்சுட்டாங்க. ஓகேங்களா? சோ இந்த மதுபானங்களை மூடினது மூலியமா நிறைய இளைஞர்கள் கெட்ட பழக்கங்களுக்கு ஆளாக மாட்டாங்க. நிறைய குற்றச்செயல் வந்து கம்மியாகும். அவர் நினைச்சிருந்தா மதுபானத்துல அதிகமா இன்கம் வருது, நம்ம மூட வேணாம்னு நினைச்சிருக்கலாம். அவர் சூப்பர் ஸ்டெப் எடுத்திருக்காரு. நம்ம பரவாயில்ல, அதோட பக்கத்துல ஓபன் பண்றாங்க. கொஞ்சம் கொஞ்சமா தானே சார் எடுக்க முடியும். 700 ஒயின் ஷாப்பை ஒரே டைம்ல, ஏன்னா அதிக இன்கம் வருதுன்றத பத்தி கவலைப்படாம உடனே 700 ஒயின் ஷாப்பை மூடி இருக்காருன்னா அவருக்கு நம்ம தலைதான் வணங்கணும். இது ஒரு பெரிய டிசிஷன் தான். என்ன சார் முதல்ல அந்த பண்ண என்ன சார் கருப்பா அப்படின்னா நான் ஏதாவது நினைச்சு காட்டவா? கர்ணன் படவுமா? கிளைமேக்ஸ்ல கருப்பனை வந்து இறங்கி ஆடுறா தெரியும் ஆட்டம். அப்படியாப்பட்ட ஒரு ஆட்டமா இருக்கு இந்த கிளைமேக்ஸ் சீன்லாம். சூர்யா சார் அந்த கெட்டப்ப போட்டு கருப்பனை சாமி சாவடி சந்தாரடி சாவடி சந்தாரடி மியூசிக் டைரக்ட்லாம் ஃபர்ஸ்ட் படம் போட்ட போல இருக்குது. சும்மா போட்டு மியூசிக்கை டம் டம் அடிக்கல போட்டு டுமுட்டுமோ குத்தி மிரட்டுறா தெளிவா. படம் ஃபுல்லா அப்படியே வாய்ப்பு வேத்து பிச்சு மேஞ்சிட்டா தெளிவா. இதுக்கப்புறம் எல்லாருக்கும் ஒன்று சொல்றேன், இந்த போட்டு வாய்தாவே கொடுக்காத. எவன் ரேப் பண்றான், எவன் கொலை பண்றான், எவன் திருடுறான், அவனுக்கு அன்னைக்கே தீர்ப்ப கொடு. அததான் இந்த படத்துல அஜய் பாலாஜன் சொல்லியிருக்காரு. ஏன்னா இந்த சீனை வந்து நீங்க படத்தை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி சொல்லியிருக்காரு. இதுக்கப்புறம் நம்ம எல்லைக்கோட்டு கருப்பண்ண சாமி யார் தெரியுமா? சி ஜோசப் என்னும் விஜய். ஏன்னா இப்ப எல்லைக்கோட்டு தமிழ்நாட்டு சிஎம் அவரு தான். இப்ப அவரு தான் இதெல்லாம் பார்க்கணும். இந்த படத்தை கண்டிப்பா அவர் பார்க்கணும். இதுக்கப்புறம் இந்த ஒரு கோர்ட்ல 4000 கேஸ் அந்த 4000 கேஸ் பெண்டிங்ல தான். இதுக்கப்புறம் ஒரு கேஸ் பெண்டிங்ல இருக்கக்கூடாது. அன்னிக்கு கேஸ் அன்னிக்கே தீர்ப்பு வரணும். இதை வந்து சிஎம் சார் பார்க்கணும். பார்த்து இந்த படத்துக்கு இதுக்கப்புறம் எங்கேயுமே தப்பு நடக்கக்கூடாது. ஏன்னா புது ஆட்சி வந்திருக்கு, புதுசா ஒண்ணு நடக்கணும். இதுக்கப்புறம் மாற்றம் ஒன்றே மாறாதது. இந்த படம் ஃபுல்லா அஜய் பாலாஜனை பிச்சு. ஏன்னா ஒருத்தரால டைரக்ஷன் பண்றதே பெரிய விஷயம். அவரு படத்துல கேமியோ, படத்துல ஒரு வில்லனாவும் நடிச்சு படத்தை ஒரு டைரக்ஷனும் பண்ணி கொடுத்துருக்காருன்னா கண்டிப்பா இது ஒரு பெரிய வெற்றி தான். அதே போல அவர் அழுராச்சுன்னா காரில் உட்காந்து என் மனசு வேதனை உடையுது தருவா, சுக்குநூறா உடையுது. அவரு அந்த ஒவ்வொரு கண்ணீருக்கும் இதுக்கப்புறம் கோடியா பணம் கொட்டும் தெரியும். அவரு ஒரு கண்ணீருக்கும் இந்த படத்துல கோடியா கொட்டும். அப்படி அவர் சினி ஃபீல்ட்ல இருக்கவங்க படம் பிளாப் ஆச்சுன்னா அழுவு. படம் ரிலீஸ் ஆகாததுக்கு யாருன்னா அழுவாங்களா? பாவம். அப்படி போட்டு சூர்யா சார் எப்படி நீங்க நசுக்கிறீங்க, பிதுக்குறீங்க, எதுக்கு அதை பண்றீங்கன்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் தலைவா, இதுக்கப்புறம் நம்ம ஆச்சுதானா படத்துல தளபதின்ற டைட்டில் போட்டாங்க. விஜய் அண்ணன் என்னடா போட்டாங்கன்னு பார்த்தேன், லியோ 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 அப்படின்னு ஒரு சீனை ஒண்ணு வச்சு பார்த்தா நம்ம இவரு தலைவா சாண்டி மாஸ்டர் வந்து அதே கெட்டப்பட தான் வந்தா போல. காபி ஷாப்ல வந்து அதே கெட்டப்ப தான் போட்டா போல. நான் அப்படியே உங்களுக்கு உடைப்பேன். இதெல்லாம் உடைச்சு நீங்களா கட் பண்றீங்க தெரியும், அதனால அதை விட்டுருங்க. அவர் சிரிக்கிறாரு, இந்த சீன் எல்லாம் அவர் உடைக்கிறாரு, அதெல்லாம் கட் பண்ணிடுவாங்க. படம் ஃபுல்லா வைப்பு தெரியா. கிளைமேக்ஸ் இருந்து கடைசி வரைக்கும் ஒரே சாமி தான் தெரியா. உக்குரமா வந்து உக்குரத்தோட ஆடின்னு இருக்கலாம் தெரியா. அப்படியாப்பட்ட ஒரு நல்ல படம். இவ்வளவு நேரம் மூச்சு முட்டை என்ன கதைன்னு கேக்குறீங்க. சாமி ஆடுறது இல்ல, கோர்ட்ல தீர்ப்பு இதுக்கப்புறம் கொடுத்துடணும். இந்த இப்ப என்ன பண்றானா, நீ என்ன பண்ற, யாரோ திருடுற, அதுக்கு என்ன பண்ற, வாய்தா போ. 30 வயசு ஆகுது, இதுக்கப்புறம் வாய்தாவே இல்ல. அன்னியனி தீர்ப்பு தான் இந்த படத்துல சொல்லியிருக்காங்க. இவ்வளவு நேரம் பேசி நீ போனை நோண்டி நிக்கிற, அதனால உனக்கு தெரியல. அதுதான் நீ போன் நோண்ட தெரியல. நான் இவ்வளவு நேரம் கட்டி மூச்சு முட்டை பேசுறேன்னா எதனால? தப்பு நடக்க கூடாது, புது ஆட்சியில புதுசா நடக்கணும். அததான் இந்த படத்துல சொல்லியிருக்காங்க. கிளைமேக்ஸ்ல எல்லாம் சாமி வந்து ஆடுறாங்கண்ணே. இதுக்கப்புறம் படத்துல இந்த படம் பார்க்க போனீங்கன்னா பவுன்சர் ஒரு 2 பேர் போடணும். ஏன்னா சாமி ஆடுறாங்க, அவங்களை யார் கண்ட்ரோல் பண்றது? பவுன்சர் வந்து தான் கண்ட்ரோல் பண்ணி ஆகணும். சாமி பயங்கரமா ஆடிடுறாங்க கிளைமேக்ஸ்ல. த்ரிஷா மேடம் கரெக்டா அவங்க ரோலுக்கு கரெக்டா பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து புதுசா ஒண்ணு மாற்றம்னு சொன்னாங்க. சாமி மாற்ற முடியாது, மனுஷனா உன்னாலேயே மாற்றத்தை ஏற்படுத்த முடியும்னு சூர்யா சார் சொல்லி இவங்க அந்த சீன்லாம் பண்ண நல்லா இருந்தது தெரியா. ஒரு பஸ் ஸ்டாப்ல ஒரு சாமி ஒரு இது வரும், அதெல்லாம் நமக்கு அப்படியே புல் அரிக்கும், பூஸ்டம் ஜிக்குன்னு வரும். அப்படியாப்பட்ட ஒரு சீனு கண்டிப்பா. அதுதான் தெரியா. எல்லாம் மியூசிக்கா டம்முன்னு போறாங்க. டம்மு போல போட்டு டும்மு போட்டு குத்து கீக்கிறாரு தெரியா. மியூசிக் சாமி படமா பார்த்தா சாமி, அதுக்குதான் சிங்கம் 3 வந்தா போல கிளைமேக்ஸ்ல. நீ வந்து மனுஷன் படமா பார்த்தா மனுஷன், மெசேஜ் படமா பார்த்தா மெசேஜ்.
எப்படி உனக்கு எப்படி வேணுமோ அப்படி வந்து பார்க்கலாம் தலை அந்த படத்தை. ஏன்னா நீ சாமி படம் நினைச்சா சாமி, ஏன்னா சாமி ரூபமா உனக்கு மெசேஜை சொன்னா உன் மண்டிக்கு ஏறும் தான் அப்படி சொல்றாரு. மனுஷனா எவ்வளோ, ஏன்னா கண்ணிலே ஈரம் உண்டு அப்படின்னு அதுல மெசேஜ் சொன்னாரு. யாருன்னா திருந்தினீங்களா? இல்ல. அதனால தான் இதுல கருப்பண்ண சாமியா வந்து உங்களுக்கு மெசேஜை சொல்றாரு. கடவுள் ரூபத்துல அந்த மெசேஜ் சொல்ல திருந்துங்கடா அப்படின்றா போல. இதுதான் தெரியல தலைவா, அது நம்ம நாட்டு சிஎம் கிட்ட தான் இது. மாற்றம் ஒன்றே மாறாது, அவர் மாத்தி ஆகணும்.